நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கங்க. இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு ரூ. 100க்கு கீழ உள்ள ஸ்டாக்கு, ஒரு 5 ஸ்டாக்க பத்தி நம்ம பார்க்க போறோம். நேத்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ரூ. 50க்கு கீழ உள்ள ஸ்டாக்கு. அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த 5 ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரண்ட் செக்டார்ல உள்ளது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, வார் கன்டினியூவா ரொம்ப சிவியரா நடந்துகிட்டு இருக்கு. நேத்தோட பார்த்தீங்கன்னா, ஆயில் செக்டார், ஆயிலுடைய ஸ்டோரேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான்ல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஆயில் பிரைஸ் வந்து மேல போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்தரா இறங்குறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள சுத்தி நெகட்டிவ் நியூஸ் தான் இருக்கு. பாசிட்டிவ் நியூஸே கிடையாது. அதனால இந்த வார் எவ்வளோ தூரம் போகும்னு தெரியல. அதனால நம்ம தான் ஜாக்கிரதையா மார்க்கெட்டோடைய கண்டிஷன புரிஞ்சுட்டு, மைக்ரோ டேட்டா பார்த்துட்டு ஜியோ பாலிட்டிக்ஸ் டேட்டாலாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து கரெக்ட்டா இன்வெஸ்ட் பண்ணணும். அவசரப்பட்டு வந்து பல்காலாம் வாங்காதீங்க. ஒரு நல்ல ஸ்டாக்கு, நல்ல கம்பெனி, எந்த ஒரு ரீசன் இல்லாம இறங்குது அப்படிங்கும்போது, நம்ம வந்து அத நல்லா வாங்கி நம்ம போர்ட்ஃபோலியோல வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் பண்ணிட்டே வந்தோம்னா, நமக்கு ஒரு 2 வருஷமோ, இல்ல 3 வருஷமோ, இல்ல 1 வருஷமோ, இல்ல 6 மாசத்துலயே நமக்கு வெல்த்த கிரியேட் பண்ணி குடுக்கறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அத நம்ம மனசுல புரிஞ்சுட்டு லாங் டெர்ம் இன்வெஸ்டர் நம்ம எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம பயணிக்கணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நல்ல ஒரு வெல்த்த கிரியேட் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட்டு இதில பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜ் இன்ஜினியரிங். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மைக்ரோ கேப்னு சொல்லலாம். 1000 கோடிக்கு கீழ உள்ளதா உள்ளது. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 17 இருக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓஇ 2மே நல்லா டீசென்ட்டா இருக்கு. பேஸ் வேல்யூ 10 இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே வச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குஜராத் பேஸ்டு கம்பெனி. டெப்த் வந்து கம்பெனிக்கு சுத்தமா கிடையாது. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, 1க்கு கீழ இருக்கு. 5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 90%ன்னு போட்டிருக்காங்க. சேல்ஸ் குரோத் பார்த்தீங்கன்னா, 5 இயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 20% குடுத்துருக்காங்க இதுல. இவங்க என்ன பிசினஸ் பண்றாங்கன்னா, அவங்களுடைய வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா, அந்த இருக்க ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இவங்க என்னென்ன பிசினஸ் பண்றாங்கன்னு இதுல எல்லாமே குடுத்துருக்காங்க. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த ஹைட்ராலிக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சேஷன் தெர்மாமிங் மிஷினு நெறைய மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இவங்களுடைய வந்து ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் ரிசல்ட் ஓரளவுக்கு பரவால்ல. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 52 வார லோல தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோடைய மீடியம் பி வந்து பார்க்கையில 35 இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 17 பில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ல தான் இந்த ஸ்டாக் கிடைக்குது. ஸ்டாக்கும் நல்ல ஒரு 52 வார லோ பக்கத்துல இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோடைய டிசம்பர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 88 கோடி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் குவார்ட்டர பார்க்கையில கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஒரு 4 கோடி கம்மியா இருக்கு. ஆனா லாஸ்ட் இயர் டிசம்பரோடவே நல்லாவே இம்ப்ரூவ்மென்ட் இருக்குங்க. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, 25% நல்லாவே வச்சிருக்காங்க. கூடியிருக்கு ஆப்பரேட்டிங் மார்ஜின். நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 18 கோடி பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் பண்ணாத ஒரு நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இடையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 குவார்ட்டர் ஃப்ளாட்டா இருந்தது. ரிசல்ட் 3 குவார்ட்டர் இதுல கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அடுத்த ரிசல்ட் Q4 நல்லா வந்துச்சுன்னா, நல்லா இம்ப்ரூவ்மென்ட் ஆகறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இதுல வந்து டிடிஎம்ல பார்க்கும்போது 62 கோடி காமிக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு எவ்ரி இயரும். காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லா இருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்கு. ஸ்டாக் பிரைஸ் சிஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து எங்கேயுமே மைனஸ் குடுத்ததே இல்ல. லாஸ்ட் 10 இயர்ஸ்ல. இந்த வருஷம் மட்டும் தான் மைனஸ்ல இருக்கு. இந்த 2 வருஷமாவே 1 1/2 வருஷமே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட். ரிசர்வ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 307 கோடிக்கு மேல ரிசர்வ் வச்சிருக்காங்க. கடன் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனில வெறும் 18 கோடி தான் சுத்தமா கிடையாது. நெட் கேஷ் ஃப்ளோ பிளஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே வச்சிருக்காங்க. இடையில வந்து பார்த்தீங்கன்னா, ஜூனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5% வித்திருக்காங்க. எஃப்ஐட்ட கொஞ்சம் கூடியிருக்கு. எஃப்ஐட்ட கொஞ்சம் இருக்கு. கொஞ்சம் வித்திருக்காங்க. டிஐடியும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு தான் இருக்கு. பப்ளிக்ட்ட வந்து அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா வச்சிருக்காங்க. பப்ளிக்கும் புரமோட்டர் இந்த ஸ்டாக் இருக்கு. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. 2வது நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கிரீன் எனர்ஜி ஸ்டாக்கு. ஐநாக்ஸ் விண்ட். இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுன்ல இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிட் கேப் ஸ்டாக்கு. இதோட ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அசந்து போயிருவீங்க. 100க்கு மேல இருந்தது ஸ்டாக் ஒரு பிஇ 92 டூ 100 இருந்தது. இது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இறங்கி வந்திருக்கு. நல்ல ஒரு செல்லிங் பிரஷர்ல நல்லா இறங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 60% வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ல இருக்கு. இது அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஓரளவுக்கு நல்ல கம்பெனி தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கிரீன் எனர்ஜி, விண்ட் பவர் ப்ராஜெக்ட் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. விண்ட் வந்து டர்பைன் வந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்க இவங்க. எனர்ஜி சொல்யூஷன்ல இருக்காங்க. பெரிய குரூப் தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 44 இருக்கு. அதில கொஞ்சோண்டு பிளட்சிங் இருக்கு. டெப்த் கிடையாது கம்பெனியில. டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி 2600 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நல்லாவே கடன குறைச்சிருக்காங்க. 5 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 29 இருக்கு. சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 36 இருக்கு. ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்கு. சேல்ஸ் நல்லா இருக்கு. ஒரு 480 கோடி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க இவங்க. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 535 கோடி. கேஷ் வேல்யூ 10 தான் இருக்கு. டிவிடெண்ட் குடுக்குறது கிடையாதுங்க இந்த கம்பெனி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் நல்லா ரொம்ப காலமா சைட்வேல இருந்து நல்ல ஒரு ஹைப் போயிட்டு, இப்ப நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல அந்த ஸ்டாக் இருக்கு. இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க நல்லா இருக்கு. எவ்ரி குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ்மென்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ரிசல்ட். குவார்ட்டர் நல்லா இருக்கு. இயர் ஆன் இயர் நல்லா இருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, 23% வச்சிருக்காங்க. இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 127 கோடி. குவார்ட்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயருமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா,
இவங்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர் 132 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 535 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் பண்றாங்க ஒவ்வொரு வருஷமும். காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லாயிருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்குங்க. ஸ்டாக் பிரைஸ் சிஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா வருஷமும் ரிட்டர்ன் குடுத்துருக்கு. இந்த ஒரு வருஷம் மட்டும் தான் ரிட்டர்ன் குடுக்கல. இந்த மார்க்கெட்டு ப்ராப்ளம்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது கன்டின்யூ இறங்கிட்டே இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா சென்டர் பூம் ஆறனால வந்து பார்த்தீங்கன்னா, பவர் செக்டார் உள்ள ஸ்டாக்லாம் வந்து சான்ஸ் அதிகமா இருக்கு. இல்ல லாஸ்ட் இயர்ல பவர் செக்டார் ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. இந்த வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. ரிசர்வ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 4000 கோடிக்கு மேல ரிசர்வ் வச்சிருக்காங்க. கடன் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா பண்ணிட்டாங்க. நல்லாவே ரிசர்வ் வச்சிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இன்வெஸ்ட்மென்ட்டும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, விண்ட் ப்ராஜெக்ட்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, பிளஸ்ல தான் இருக்கு. டெப்டார் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 230லேருந்து பார்த்தீங்கன்னா 276 இருக்கு. இது கொஞ்சம் நெகட்டிவ் தான். வொர்க்கிங் கேப்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமா இருக்கு. 25லேருந்து 161 இருக்கு. இடையில கம்மியா இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் கூடியிருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 3 குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இதுல ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கூட்டியிருக்காங்க. இடையில செல் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும் கூட்டியிருக்காங்க. டிஐயும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டியிருக்காங்க. டிஐல வந்து பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டு ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் 3% மேல வச்சிருக்காங்க. நிப்பான் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மோதிலால் ஓஸ்வால், ராஜ் கேப் அண்ட் மிட் கேப் அவங்களும் வச்சிருக்காங்க இந்த ஸ்டாக்ல. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. கிரீன் எனர்ஜில உள்ள செக்டாரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பியூசி ரியல் எஸ்டேட்டு உள்ள ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக் நம்ம அடிக்கடி நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டாக் இப்போ நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ல வந்துகிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிட் கேப் ஸ்டாக்ன்னு சொல்லலாம். வேல்யூவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்லைட்லி ரொம்ப கூட தான் இருக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லா இருக்கு. பேஸ் வேல்யூ 1 டிவிடெண்ட் கொஞ்சம் குடுக்குறாங்க. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, யாருன்னா நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட் அதுக்கப்புறம் இன்ஜினியரிங், ரெக்ரூட்மென்ட், கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்காங்க. முக்கியமான ஒரு துறையில தான் இவங்களும் இருக்காங்க. பயாசிஸ் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா, 8 இருக்கு. டெப்த் வந்து சுத்தமா கிடையாது. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட இருக்கு. ஏன்னா, இங்க பி வேலையும் கொஞ்சம் கூட இருக்கனால இதுவும் கூட இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. 2025லேருந்து நல்ல ஒரு ஹை போயிட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் சைட்வே போயிட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. நெறைய டைம் இந்த டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரீசென்ட்டா நம்ம ஒரு ஷார்ட் டெர்ம்க்கான இந்த ஸ்டாக்க நான் வாங்கியிருக்கேன். நான் வந்து ஆல்ரெடி நம்ம டெலிகிராம் குரூப்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 3000 கோடிக்கு மேல பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் நல்ல ஒரு அருமையான ஒரு சேல்ஸ் தான். குவார்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 4 தான். ஏன்னா, இந்த செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இவ்வளவுக்கு தான் மார்ஜின் இருக்கும். ரொம்பலாம் ஹையெல்லாம் வந்து மார்ஜின் இருக்காது. அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 197 கோடி. இதுவரைக்கும் பண்ணாத ஒரு நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர்ன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, 257 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 672 கோடி. நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனி இம்ப்ரூவ்மென்ட் பண்ணியிருக்காங்க. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் 14% வச்சிருக்காங்க. ப்ராஃபிட் குரோத் நல்லாயிருக்கு. சேல்ஸ் குரோத் நல்லாயிருக்கு. ஸ்டாக் பிரைஸ் சிஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் எந்த ஒரு வருஷத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, மைனஸே குடுக்கல. ஓரளவுக்கு நல்லா தான் குடுத்துருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்குங்க. ரிசர்வ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2004 கோடி வச்சிருக்காங்க. கடனே சுத்தமா கிடையாது இந்த கம்பெனில. இன்வெஸ்ட்மென்ட்டும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த ஸ்டாக்ல. டெப்டார் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. வொர்க்கிங் கேப்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா தான் இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இதில எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இன்னும் நல்லாவே வச்சிருக்காங்க. 5% கிட்ட. எதுவும் விக்கல பெருசா ஒண்ணும். டிஐட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே கூட்டியிருக்காங்க. 2.5% மேல டிஐட்ட கூட்டியிருக்காங்க. பப்ளிக்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் கம்மியா இருக்கு. ரியல் எஸ்டேட்ல ஒரு கம்பெனி. ஒரு ரூ. 100க்கு கீழ உள்ள கம்பெனி தான் இந்த ஸ்டாக்கும். நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சோலார் இபிசி கம்பெனி தான் பார்க்க போறோம். விக்ரம் இன்ஜினியரிங். விக்ரம் இன்ஜினியர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். விக்ரம் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஆர்டர் புக் இருக்கு. விக்ரம் இன்ஜினியரிங் கூகுள்ல அடிச்சு நம்ம பார்க்கலாம். இன்ஜினியரிங் ஆர்டர் புக் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இதோட ஃபண்டமெண்டல் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6000 கோடிக்கு மேல உள்ளது. இது ஒரு ஸ்மால் கேப்ன்னு சொல்லலாம். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 13 இருக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லா இருக்குங்க. இண்டஸ்ட்ரி பியோட வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் பி கம்மியா இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே வச்சிருக்காங்க. ஆனா பிளட்ஜிங் பண்ணியிருக்காங்க. புரமோட்டர் ஹோல்டிங் பேஸ் வேல்யூ 10. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இபிசி அண்ட் ஒரிஜினல் மேனுஃபேக்சரிங் சர்வீஸ்ல இருக்காங்க. மேனுஃபேக்சரிங் அண்ட் ஆப்பரேஷனல் கெப்பாசிட்டி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சோலாருடைய முக்கியமான பொருள்கள் வந்து தயாரிக்கிறாங்க. மாடுல் 8 மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. பைசெஸ் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 8 இருக்கு. கடன் கிடையாது சுத்தமா. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. கம்மியா தான் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கு. ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட். கன்டினியூவா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் இந்த ஸ்டாக்கு. இதோட மீடியம் பி வந்து பார்த்தீங்கன்னா 58. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா இப்ப 13 பிக்கு வந்துருச்சு இந்த ஸ்டாக்கு. இதோட ரிசல்ட் வந்து பார்க்கலாம். டிசம்பர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 98 கோடி. குவார்டருங்கும்போது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி டவுனு. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது நல்லாவே குடுத்துருக்காங்க. சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டு தாங்க இருக்கு. லாஸ்ட் ஒரு 4 குவார்ட்டரா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டா தான் இருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 19 இருக்கு.
இயர் ஆன் இயர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, 22 கோடிலேருந்து 450 கோடி வந்து பண்ணியிருக்காங்க. இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா குரோ ஆயிட்டே தான் இருக்கு. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லாயிருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லாயிருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லாயிருக்கு. ஸ்டாக் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு 50% மேல நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ல தான் இருக்கு. புதுசா ஐபிஓ வந்தனால வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ரிட்டர்ன் குடுக்கல இந்த ஸ்டாக்கு. ரிசர்வ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2500 கோடிக்கு மேல ரிசர்வ் வச்சிருக்காங்க. கடன் வந்து பார்த்தீங்கன்னா, 730 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, கடன கம்மி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட்ல ஒரு 169 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கேஷ் ஃப்ளோல வந்து பார்த்தீங்கன்னா, நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, பிளஸ்ல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. விக்ரம் இன்ஜினியர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் புக்கு டோட்டல் ஆர்டர் புக் வந்து பார்த்தீங்கன்னா, 5000 கோடிக்கு மேல வச்சிருக்காங்க. 2026 வரைக்கும், இதுவரைக்கும் டிசம்பர் வரைக்கும், 2025 வரைக்கும். இவங்களுடைய செக்டார் ஸ்ப்ளிட் வந்து பார்த்தீங்கன்னா, 60% சோலாரு, 30% பவர் டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்காங்க இவங்க. 8.10% வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர்ல. மேஜர் கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு 2000 இது மேஜர் கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்டிபிசி கிரீன் எனர்ஜிலேருந்து பார்த்தீங்கன்னா, 450 கோடி கிடைச்சிருக்கு. இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, 6000 கோடி. அதோட பார்த்தீங்கன்னா, நல்ல ஆர்டர் புக் இவங்ககிட்ட இருக்குங்க. 5000 கோடி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஆர்டர் புக் இருக்கு. இந்த ஆர்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா எக்ஸிகியூஷன் பண்ணி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிடைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இபிஎஸ் குரோ ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ரிமைனிங் 5000 குரோர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் நியூ ஃபைனான்ஸ் இயர்ன்னு சொல்லியிருக்காங்க ஆர்டர் புக்கு. இந்த புது வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 டூ 18 மாசத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, புது ப்ராஜெக்ட் கிடைக்கும். ஒரு 5000 கோடிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. 5000 கோடிக்கு மேல ஆர்டர் புக் வச்சிருக்காங்க. ரீசென்ட்டா நெறைய ஆர்டர் கிடைச்சிருக்கு. நம்ம வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். புரமோட்டர் ஹோல்டிங் 63% வச்சிருக்காங்க. எஃப்ஐட்ட கொஞ்சோன்னு இருக்கு. டிஐட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. பப்ளிக்ட்ட இந்த ஸ்டாக் கூடியிருக்கு. இவங்க என்ன செக்டார்ல இருக்கான்னு நான் சொல்லியிருக்கோம். அவங்களுக்கு எவ்வளோ ஆர்டர் புக் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதில நெகட்டிவ் என்னன்னா, சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஆர்டர் முடிச்சதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வர வேண்டிய காசு டிலே ஆனுச்சுன்னா, இவங்களுடைய மார்ஜின் வந்து பாதிக்கப்படும். இவங்களுடைய நெட் ப்ராஃபிட்டும் பாதிக்கப்படும். இந்த மாரி பிரச்சனைலாம் இருக்கு. அத நம்ம மனசுல வச்சுட்டு இந்த ஸ்டாக்க புரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். எப்பவுமே நீங்க ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா, அதோடைய பாசிட்டிவ், நெகட்டிவா நீங்க தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு தெரியாட்டினா ChatGPT இருக்கு, நெட் இருக்கு. அதில நீங்க அடிச்சு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. ரிஸ்க்க புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸ்டாக் மார்க்கெட் எப்பவுமே ரிஸ்க் அதிகம். அடுத்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் செக்டார்ல உள்ளது. ஒரு பிரைட்கேட் என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் வென்ச்சரு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஐபிஓ லிஸ்ட் ஆனது. ஒரு ஸ்மால் கேப்னு சொல்லலாம். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமா தாங்க இருக்கு. கொஞ்சம் வேரியேஷன் கூட தான் இருக்கு. புரமோட்டர் கூலி நல்லாவே வச்சிருக்காங்க. கடன் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 10. இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சவுத் இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ப்ராஜெக்ட் நெறையா இருக்கு. ஹோட்டல் நெறையா இருக்கு. மோர் தென் 500 ரூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க மேனேஜ் பண்றாங்க. இவங்க தான் 2nd லார்ஜஸ்ட் ஓனர் ஆஃப் செயின் அப்படின்னு சொல்லி ஹோட்டல் சவுத் இந்தியால சொல்லியிருக்காங்க. அமாங் த 2வது வந்து இடத்துல தான் இவங்க இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிசி உடல்னு பார்த்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் கேப். ஐடிசி உடல் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெரிய குரூப்பு. இந்த ஸ்டாக் பாருங்க நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இதோடைய மீடியம் பி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் 109. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே பி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுனா இருக்கு. இன்னும் கூட கம்மியானா நல்லாயிருக்கும். ரீசென்ட்டா தான் இந்த ஸ்டாக்ல நான் என்டர் ஆயிருக்கேன். நம்ம வீடியோல நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இவருடைய ரிசல்ட்ட பார்த்தா உங்களுக்கு தெரியும். 102 கோடிலேருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 139 கோடி பண்ணியிருக்காங்க. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, 34 இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 22 கோடி நல்லாவே பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் குவார்டர் ஆன் குவார்டர் நல்லா இருக்கு. இயர் ஆன் இயர் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க 2023ல மைனஸ்ல இருந்திருக்காங்க. அதாவது நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, மைனஸ்ல இருந்திருக்கு. இன்னைக்கு 53 கோடி வந்து டிடிஎம்ல இருக்கு. நல்லாவே பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு இவங்க கிட்ட. இது வந்து புது ஸ்டாக்குங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா ரொம்ப கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் ரிசர்வ்ல பாருங்களேன், மைனஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பிளஸ் ஆயிருக்காங்க. 538 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் ஆயிருக்கு. கடனும் பாருங்க 1100 கோடிலேருந்து கடன் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே கம்மி பண்ணியிருக்காங்க. இப்ப வெறும் 347 கோடி தான் வந்து பார்த்தீங்கன்னா, கடன் இருக்கு இவங்கள்ட்ட. 1000 கோடிலேருந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, கடன் குறைச்சிருக்காங்க. இவங்களுடைய ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்லயும் டேர்ன் ஆகுது. கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் வந்திருக்காங்க. டெப்டார் டேஸ்ல வந்து பார்க்கையில 18 இருக்கு. அதுக்கப்புறம் வொர்க்கிங் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, -106 இருக்கு. இவங்க வந்து நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மைனஸ்ல தான் கிளியர் ஆயிட்டு இருக்கு. இது மட்டும் தான் ஒரு நெகட்டிவ். கூடிய சீக்கிரம் நல்லா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ரிசல்ட் குடுத்தாங்கன்னா, இதுவும் பாசிட்டிவ் ஆறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் புரமோட்டர் கூடி நல்லாவே ஹோல்ட் பண்றாங்க. இவரு புரமோட்டர் யாருன்னா, பிரைட்கேட் என்டர்பிரைசஸ் சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ரியல் எஸ்டேட் கம்பெனி. அபார்ட்மெண்ட் வந்து கட்டி விக்கிறாங்க. இதுவும் ஓரளவுக்கு பெரிய கம்பெனி தான். நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டரு. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு தான் வச்சிருக்காங்க. டிஐட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டியிருக்காங்க நல்லாவே இருக்கு. நெறைய மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்க ஹோல்ட் பண்றாங்க. எஸ்பிஐ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 360, பிராங்க்லின் இந்தியா, மோதிலால் ஓஸ்வால் லார்ஜ் கேப்பு,
360 ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டு, ஆக்சிஸ் ஃபண்டு, அதுக்கப்புறம் ஆக்சிஸ் நியூ மியூச்சுவல் ஃபண்டு நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்க ஹோல்ட் பண்றாங்க. 20% பேர் மியூச்சுவல் ஃபண்டுட்ட இருக்கு. பப்ளிக்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இப்போ ஹோட்டல் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ல தான் டிஸ்கவுண்ட்ல தாங்க இருக்கு. நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு லார்ஜ் ஹோட்டல் தான் வச்சிருக்காங்க இவங்க. 500 ரூமுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணியிருக்காங்க. இப்போ வார் நடக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டூரிஸ்ட் வரது கம்மியாகும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டூரிஸ்ட் மெடிக்கலுக்கு வராங்களா அதுவும் கம்மியாகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய குயிக் ஃபோர் ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா, மேபி கம்மியாறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இந்த மாரி நெகட்டிவ் நம்ம புரிஞ்சுக்கிட்டு, ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி நெகட்டிவ் புரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா, இந்த மாரி நெகட்டிவ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டெம்பரவரி தான். நார்மல் நிலைக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டூரிஸ்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குலாம் வருமானம் அதிகமாறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல வந்து நம்ம பார்த்திருக்க 5 ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ராஜ் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங், ஐநாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் எனர்ஜி, என்பிசிசி வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட், விக்ரம் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரைட் ஹெட் ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. இந்த மாரி 5 ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் செக்டார்ல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 30 டூ 50% மேல நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ல தான் இருக்கு. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. இது என்னோட வியூ. ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கங்க. ஒவ்வொரு கம்பெனிய நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி அதோடைய பாசிட்டிவ், நெகட்டிவ் இதுக்கு வந்து ஃபியூச்சர் குரோத் இருக்கா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸ்டாக் மார்க்கெட் எப்பவுமே ஹை ரிஸ்க். இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நான் இந்த வீடியோவாச்சும் எனக்கு ஒரு 100 லைக் கிடைக்கணும்னு பார்க்குறேன். நெறைய பேர் பார்க்குறீங்க. ஆனா லைக் பண்ண மாட்றீங்க. கொஞ்சம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் சேரும். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இதுல என்ன ஃபேக்ட் இருக்கோ அத மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு பை காலோ, செல் காலோ கிடையாது. நான் செபி ரிசர்ச் அட்வைசர் கிடையாது. எந்த ஒரு நீங்க ஸ்டாக்க வாங்குறதா இருந்தாலும் நல்ல ஒரு செபி ரிசர்ச் அட்வைஸ் கேட்டு முடிவு பண்ணிக்கங்க. இன்னொரு அருமையான வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸ்டாக் மார்க்கெட் எப்பவுமே ஹை ரிஸ்க். ரிஸ்க்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, லாங் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெல்த்த கிரியேட் பண்ண முடியும். அதத்தான் நான் இங்க சொல்ல வரேன். நன்றி நண்பர்களே.